ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் ஞாபகம்லாம் இந்த இட்லி மிளகா பொடியோடு அப்படியே ஒன்றிணைஞ்சு போயிருக்கும். லஞ்ச் அப்படின்னாலே நம்மளோட ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த இட்லி மிளகா பொடி, தோசை மிளகா பொடி. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா. இந்த பொடிக்கு ஒரு அரை கப்பு உளுந்தம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு மைசூர் பருப்பு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் வரமல்லி, இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்சி மிளகா, ஒரு சின்ன சொலப்புளி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு, இது கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் பிடிச்சிக்கோங்க. அரைச்ச அந்த பொடி வெளியிலேயே நீங்கள் வச்சா கூட 1.5 மாதம் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும், வாசம் மாறாமல். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஊத்தப்பம் நல்லா பொடியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டு பொடி ஊத்தப்பம் ரெடி பண்ணியாச்சு. இது சாதத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். சுடு சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.